والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وسيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا. وقال أيضا: ربنا الله الذي أعطى كل شيء خلقه ثم هدى. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் தாலாவுடைய இரக்கம், தௌஃபீக். அல்லாஹ் தாலா எங்களை தீனுடைய நலவான விடயங்களில் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறார். இல்முடைய மஜ்லிஸில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது 1000 ரகாத் நஃபில் தொழுவதை விடவும், 1000 ஜனாசாக்களை பின்துயர்வதை விடவும், 1000 நஃபிலான நோன்புகளை நோற்பதை விடவும் சிறந்ததுன்னு சொல்லி ஹதீஸுடைய கருத்து வந்திருக்கு. அதனால் பயான் என்பது ஒரு ஹஸ்ரத் சொல்கிற நாங்கள் கேட்குற என்றதல்ல. பயான் என்பது ஒரு புனிதமான இல்முடைய மஜ்லிஸ். இதிலிருந்து நாங்கள் பாடங்களை படித்து கொள்கிறோன்னு சொல்கிறது தீனுடைய ஆகப்பெரிய ஒரு தூண் மாதிரியான விஷயம். இதில் இல்மு இல்லாத அமலுக்கு அல்லா இடத்துல எந்த பொறுமதியும் இல்லை. இல்மு இல்லாத அமலுக்கு அல்லா இடத்துல எந்த பொறுமதியும் இல்லை. ஆனால் ஒரு ஆலிமுடைய இல்முடையவருடைய தூக்கம் ஒரு ஆபிதுடைய வணக்கத்தை விட சிறந்தது. ஏனென்றால் ஒரு ஆலிம் விளங்கினவர், படித்தவர் எப்படி தூங்கணும் என்று சுன்னத்தை விளங்கி தூங்குவார். ஆனால் ஒரு ஆபித் அவர் இபாதத் செய்தாலும் எப்படி இபாதத் செய்யணும் என்று விளங்காமல் செய்வார். எப்படி இபாதத் செய்யணும் என்று விளங்காமல் செய்கிறதை விட விளங்கி தூங்குறது சிறந்ததுன்றதுக்காக வேண்டிதான் ஒரு ஆலிமுடைய தூக்கம் ஒரு ஆபிதுடைய இபாதத்தை விட சிறந்தது என்று வந்திருக்கு. ஆனால் அந்த நல்ல நீயத்துகளோட இந்த காலை நேரத்தில் நாங்கள் சில விஷயங்களை விளங்குறதுக்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானார். அடுத்தது பயானுண்டு சொல்றது ஒரு ஹஸரத்துடையோ அல்லது பண்றவருடையோ டேலண்ட் அல்ல. பயான்ன்றது உட்கார்ந்திருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஆர்வத்தோட தேற்றத்தோட கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவரோட வாயிலேருந்து வெளியாக்குது. ஆசையோட ஆர்வத்தோட கேட்டோம்ண்டா தேற்றத்தோட ஈனோம்ண்டா மஜ்மாக்கு மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தேவையான புத்திமதிகள் வெளியாகும். அதே ஒரு முடிக்க மாட்டாரா, சுபவுடைய நேரம், தூங்க போகணும், அப்படி இப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு கொண்டு யோசிச்சு கேட்டுட்டு இருந்தோம்டா பண்றவருக்கும் ஒழுங்கான விஷயம் வாயில வராது, கேட்கிறவங்களுக்கும் பொறுமதி ஒன்று ஏற்படாது. அந்த சஞ்சலப்படுற ஒரு 4-5 பேர் ஈக்கிறதுனால 100 பேருடைய பொறுமதியும் அவர் இல்லாமக்கிடுவார். அதனால கொஞ்சம் நெருக்கமா இருப்போமா இன்ஷா அல்லாஹ். ஆசையோட தேற்றத்தோட கொஞ்சம் நெருங்கி வாங்கல, அல்லாஹ் கபூல் செய்வான். அவ்வளோ தூரம் ஃபஜ்ர் தொழுகைக்காக வீட்டிலேருந்து அசைஞ்சு இங்கே வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஒரு அசைவு ஒன்று ஏற்படுத்தி முன் சஃப்புக்கு வாரத்தில் ஒரு சிரமம் ஒன்று இல்லை. அல்லாஹ் எல்லாரையும் கபூல் செய்வானா. அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்துகிற அவனுடைய புறத்திலேருந்து வரக்கூடிய முக்கிய பிரதானமான 2 விஷயம் இருக்கு. ஒன்றுட பேர் தௌஃபீக், இன்னொன்றுட பேர் ரஹ்மத். தௌஃபீக்குக்கும் ரஹ்மத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்க எதெல்லாம் ரஹ்மத்தாக இருக்குதோ அவைகள் எல்லாம் தௌஃபீக் என்று விளங்கி வச்சிருக்கிறோம். எது தௌஃபீக்காக இருக்குதோ அது ரஹ்மத் என்று விளங்கி வச்சிருக்கிறோம். ஒரு நாளும் தௌஃபீக்கும் ரஹ்மத்தும் இணைறதில்லை. தௌஃபீக்குக்கு ரஹ்மத் என்று சொல்ல இயலாது, ரஹ்மத்துக்கு தௌஃபீக் என்று சொல்ல இயலாது. ஆனா இது ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு மோமின் இடத்துல ஒரு அமலை உருவாக்கும். தௌஃபீக் ஈக்கிறவருக்கு ரஹ்மத் இல்லைண்டா அமல் கிடைக்காது. ரஹ்மத் ஈக்கிறவருக்கு தௌஃபீக் கிடைக்கலண்டா அதுக்குரிய பாக்கியமும் கிடைக்காது. இப்ப தௌஃபீக்ண்டா என்ன, ரஹ்மத்துண்டா என்ன? தௌஃபீக்ண்டா அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருத்தர் சொல்றாரு உம்ரா ஒன்று போயிட்டு வந்ததுக்கு பின்னுக்கால அல்லாஹ் எனக்கு உம்ரா செய்யறதுக்குரிய தௌஃபீக் செஞ்சான் அப்படின்டா, அல்லது ஏதாவது ஒரு அமல் செய்ததுக்கு பின்னுக்கால அல்லாஹ் இந்த அமலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை செஞ்சான் என்று சொன்னாருண்டா அவர் தௌஃபீக்கு கொடுக்கிற ஒரு பிழையான வரை விளக்கணும்.
அது தௌஃபீக்காக இயலாது. தௌஃபீக் என்பது அரபுல சொல்றா ஹல்குல் குத்ரா அலத்தா, வழிபடுறதுக்காக வேண்டி அல்லாஹ் எங்கள்ல ஏற்படுத்திய சலாஹியத் அல்லது சக்தி, அல்லாஹு தாலா ஏற்கனவே எங்கள்ல உருவாக்கிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தௌஃபீக். அது உதாரணங்களூடாக சொன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளலும் என்று நான் நினைக்கிறேன். கண்ணில்லாத ஒரு மனிதர்கிட்ட குர்ஆனை ஏன் பார்த்து ஓதல்லன்னு அல்லாஹ் ஒரு நாளும் கேட்க போறல. ஏன் அவருக்கு என்ன இல்லை? கண் இல்லை. இதே போல கால் இல்லாத ஒரு மனுஷன் கிட்ட நீ ஏன் நின்று தொழலன்னு அல்லாஹ் கேட்க போறல. ஏன்னா அவருக்கு கால் இல்லை. அப்ப இந்த ரெண்டு கேள்வியும் யாருக்குண்டா, யாருக்கு அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கிறானோ, யாருக்கு அல்லாஹ் காலை கொடுத்திருக்கிறானோ அவருக்கு தான். அல்லாஹ்ட தௌஃபீக் என்பது கண்ணும் காலும். உடம்புல அல்லாஹ் என்ன சக்திய கொடுத்திருக்கிறானோ, படைச்சிருக்கிறானோ, இதுதான் தௌஃபீக். இந்த சக்தியினூடாக, இந்த சலாஹியத்தினூடாக, இந்த உறுப்புகளினூடாக மனிதன் அமலை நோக்கி பயணித்து அமலை பூர்த்தி செய்வது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஏன் ஒரு அமலுக்கு அமல் செய்ததன் பின்னால் தௌஃபீக் என்று சொல்ல இயலாதுண்டா, அமலுக்கு தௌஃபீக் என்று சொன்னா நாளைக்கு கியாமத் நாளையில மனுஷன் பாவம் செஞ்சவனும் சொல்லுவானாம், கையால பாவம் செய்யலும் கண்ணால பாவம் செய்யலும் உண்ட தௌஃபீக்கால தானே நான் செஞ்சேன்டுவான். அப்ப அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய சக்தியை அமலின் பக்கம் கொண்டு போறதா, பாவத்தின் பக்கம் கொண்டு போறதா, அந்த முடிவு அல்லாஹ் மனிதன் கையில தான் வச்சிருக்கிறான். அவன் இख्तियारல தான் நல்லா வச்சிருக்கான். இப்ப அமலின் பக்கம் ஒரு மனிதன் ஆர்வம் வருதுண்டா அவனுக்கு ரஹ்மத் செய்யப்படுது அமலின் பக்கம் ஆர்வம் உடையவனாக மாறுறது. அவர் அமல்ல இல்லாம அமல்ல வெறுப்பெடுத்து கொண்டு பாவத்தில் அவர் மூழ்கிறாருன்னா அமலுக்குரிய ரஹ்மத் அவருக்கு செய்யப்படலன்னு அர்த்தம். அதுக்குண்டான மாதிரி அவர் நடந்து கொள்ளலன்னு அர்த்தம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்துல ஏனைய காலங்களை விட மனிதர்கள் மஸ்ஜிதோட தொடர்பா இருக்கிறாங்க, இபாதத்துல ஆர்வமா இருக்கிறாங்க, ஆசையோட தேற்றத்தோட செயல்படுகிறாங்க, கூடுதலான நேரம் அமல்கள்லையும் இபாதத்துகள்லையும் செலவழிக்கிறாங்க, அதிகமாக குர்ஆன் ஓதுறாங்க. ஏனென்றா அல்லாஹ் தஆலா அந்த மாதத்துல மனிதனுக்கு பெரிய வேற ஏற்பாடான ரஹ்மத் ஒன்று செய்றான். என்ன ரஹ்மத்? சொர்க்கத்துடைய வாயில்களை திறந்து நரத்துடைய வாயில்களை மூடி, வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான கட்டி போட்டு, அப்ப சொர்க்கத்தில இருந்து வாட நறுமணமாக இருக்குது, மனிதருடைய உள்ளத்தை குளிரச் செய்து, கோபப்படுறவரும் அவர் என்ன செய்கிறார்? அமைதியாகிறார். நரகத்திலிருந்து வரக்கூடிய மோசமான அந்த வாடை, அந்த மோசமான அந்த நச்சு தன்மை கொண்ட அல்லது மனிதன் உள்ளத்துல கெடுதியை உண்டாக்கக்கூடிய அந்த வாசம், அந்த வாடை இல்லாமக்கள் பண்றதுனால மனிதன் உள்ளத்துல வரக்கூடிய மோசமான சிந்தனைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. நரகத்துடைய வாசல அல்லாஹ் மூடுன்னு சொன்னா இங்க யாரையும் நரகத்துக்கு போட இயலான்றது, போட மாட்டான்ன்றது அல்ல அர்த்தம். சூடு காலத்துக்கும் குளிர் காலத்துக்கும் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் என்ன? சூடு காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் தென்மேற்கு பருவக்காற்று, வடக்கீழ் பருவக்காற்று சொல்லி ரெண்டு விதமான காற்றுகளை வரையறைப்படுத்தி, எப்ப எல்லாம் தரையிலிருந்து கடலை நோக்கி காற்று வீசுமோ அப்ப சூடு காலமும், எப்ப எல்லாம் கடல்ல இருந்து தரையை நோக்கி காற்று வீசுமோ அப்ப குளிர்காலமும். இது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விளக்கம், அல்லாஹ் ஏற்படுத்தின சபபு. ஆனா ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூடு காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் வலைவிலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா, இன்னமா ஹுவ ஃபைஹு ஜஹன்னம், சூடு காலம் குளிர்காலம் என்பது அது நரகத்துடைய ரெண்டு பெருமூச்சு என்று சொன்னாங்க. நரகத்தில இருந்து வரக்கூடிய நரகம்
வருஷத்துல ஒருக்கா 2 பெருமூச்சு விடும். நரகம் அதுல சூடும் இருக்குது, குளிரும் இருக்குது. அதுட சூட்டை தாங்க இல்லாம நரகம் ஒரு மூச்சு விடும். அந்த மூச்சின் காரணமாக பூமியில சூடு வருது. அதுட குளிர் தாங்க இல்லாம ஒரு மூச்சு விடும். அந்த குளிரின் காரணமாக குளிர்காலம் வருது. எல்லா விஷயமும் அல்லாவோட இணைச்சு பார்க்கணும். நான் மோமின்களுக்குரிய பிரச்சனையே அதுதான். எல்லாத்தையுமே துனியாவோட சேர்த்தாச்சு. இதாலதான் அதாலதான் அதாலதான் அதாலதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். மனுஷன் மௌத்தாயினாலும் அப்படி காரணம் சொல்றவங்க எல்லாம் மாறிட்டோம். இதா ஜா அஜலுஹா அல்லாஹ் தாலா குர்ஆன்ல அழகா விளங்கப்படுத்துறான். வலமையா ஜும்மெராத்திரி நாள்ல, வியாழக்கிழமை நாள்ல, வெள்ளிக்கிழமை நாள்ல அந்த ஆயத்தை ஓதுவாங்க ஹஸ்ரத் மாரு, இமாம்மார்கள் ஷஃப்ல இருந்து கொண்டு. வல யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய அஜல் வந்தன்னு சொன்னா பிற்படுத்துறதே இல்லை. அதுக்கு அல்லாஹ் எந்த மாதிரியான சான்ஸும் வச்சில்ல பிற்படுத்துறதுக்கு. கொஞ்சம் அப்படி செய்யச்சே, இப்படி பேசேச்சே, இப்ப எடுத்துட்டு போவேச்சே, ஆட்டால போனதுக்கு வேணும்ல போவேச்சே, கொஞ்சம் தப்பிரிப்பாரு. மௌத்தாக யோசிக்கிறது வேற, மௌத்தாயினத்துக்கு பின்னாலே. நான் சொல்ல வர விஷயம் என்னாண்டா அன்பாந்த அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா இந்த ரமலான் மாதத்துல அந்த நரகத்தை மூடினு சொல்றது, நரகத்துள்ளுக்கு மக்களை நுழைய வைக்காம ஈக்கிறதுக்கு மட்டுமல்ல, நரகத்திலிருந்து வரக்கூடிய சில மோசமான தன்மைகள்ல மனிதனை பாதுகாத்து, அதில் இருக்கக்கூடிய மோசமான சிஃபாத்துகள் மனிதனிலிருந்து வெளியாரத்திலிருந்து பாதுகாத்து, நலவின் பக்கம் அவன் ஆர்வமுள்ளவனாக மாறுறதுக்கு அது ஒரு பெரிய சபபாக மாறுது. சொர்க்கத்துடைய வாடைகள் மனிதனுக்கு வீசப்படுறதுனால, உலகத்தை நோக்கி வாரத்தினால அதுல ஏற்படுற ஒரு ஆர்வம் இருக்கும். நாங்க உணர்ந்து கொள்றதில்ல. எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு அவண்ட புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணிதான் அதுக்கு பின்னால் இருக்குது. அன்பாந்த அல்லாவின் நல்லடியார்களே, மனிதன் கண்முன்னுக்கால வச்சு கொண்டிருக்கக்கூடிய சபபு அசல் காரணி அல்ல. அது அல்லாஹ் ஒரு தேவைக்காக ஏற்படுத்தியிருக்கிறான். அப்ப இந்த தௌஃபீக் இப்ப எங்களுக்கு நல்லா கண்ணு தெரியும், இப்ப எங்களுக்கு நல்லா நடக்கலும், எங்களுக்கு நல்லா இப்ப காது கேக்குது, எங்களுக்கு நல்லா இப்ப பேசலும். இந்த தௌஃபீக், இந்த சலாஹியத், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியை வச்சு ரமலானை எப்படி பாவிக்கிறோம் என்பதுதான் இம்திஹான், அதுதான் சோதனை. அல்லாஹ் அரவாசியை தந்திருக்கிறான், புத்தியை தந்திருக்கிறான், சக்தியை தந்திருக்கிறான். இந்த புத்தி சக்தியை வைத்துக் கொண்டு நீ எவ்வாறு பாவிக்கிறாய்? நான் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சு உன்னிடத்துல ரஹ்மத்தாக ரமலானை அனுப்பி வைத்திருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல 2 விஷயம் சொல்றான். முதலாவது விஷயம், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா. அல்லாஹ் தஆலா உங்களோட தாயுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்குற நேரம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியும். அந்த ஷைஆ லா தஅலமூன ஷைஆ என்றா அனுப்பரமானமாவது தெரியா என்ற அளவுக்கு அதுல ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு உலமாக்கள் எழுதி வச்சுக்கிறான். அனுப்பரமானவதாக தெரியாது. இவ்வளவுதான் தெரியும் என்று சொல்றதுக்கு எந்த காரணமும் அதுல இல்லை, ஒன்றுமே தெரியாது. ஆனா இந்த ஆயத்துக்கு முற்ற மாதிரி, இந்த ஆயத்துக்கு ஒரு முரணான ஒரு ஆயத்து மாதிரி இன்னொரு ஆயத்து, ரப்புனல்லாஹுல்லதி அத்தா குல்ல ஷைஇன் ஹல்கா சும்ம ஹதா. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு படைப்பினங்களையும் படைக்கும் போது அதுக்குண்டான அறிவையும் கொடுத்துதான் அனுப்புறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இங்க ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்றான், அங்க சொல்றான் அறிவை நாங்க கொடுத்து அனுப்புறோம். என்ன வித்தியாசம்? ரெண்டும் முட்டது. ஒரு இடத்துல தெரியா, அது அனுப்புறமாவது தெரியா. இங்க நாங்க அறிவை கொடுத்துதான் அனுப்புறோம் என்று சொல்ற நேரம் உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த 2 ஆயத்தும் 2 விதமான உயிரினங்களோடு சம்பந்தப்பட்டது. முதலாவது ஒன்றுமே தெரியாண்டு சொல்றது, இது மனிதனோட மட்டும் சம்பந்தப்பட்டது. ஒரு அறிவை கொடுத்து அனுப்புறேன்னு சொல்றது, இது மனிதன் அல்லாத ஏனைய உயிரினங்களோடு சம்பந்தப்பட்டது. அப்ப சிங்கம் ஆய்க்கலாம், புலி ஆய்க்கலாம், பூனை ஆய்க்கலாம், பாம்பாய்க்கலாம், ஏனைய அதாவது 5 அறிவு படைத்த மிருகங்கள் என்று நாங்க சொல்லுவோம். இவைகளை அல்லாஹ் படைக்கும் போது
ஒரு அறிவை கொடுத்துதான் படைக்கிறான். மனிதனை படைக்கும் போது ஒரு அறிவுமே கொடுக்கப்படாத நிலையில படைக்கிறான். இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கிறதுனால என்ன பிரயோசனம் என்றா, யாருக்கு அறிவு கொடுக்கப்படலையோ அவர்கிட்ட அறிவை சம்பாதிக்கிற சக்தியை வச்சிருக்கிறார். அறிவு வளரும், அவர்கிட்ட கூடும். யாருக்கு அறிவை கொடுத்து அனுப்புறானோ அவங்களுக்கு அறிவை சம்பாதிக்கிற சக்தி இல்லை, கொடுத்தது மட்டும்தான். அதனாலதான் ஒரு மாசம் பசியில வச்சிருக்க கூடிய சிங்கத்துக்கு கிட்ட போய் புல்லு சாப்பிடுண்டா அல்லது புல்ல நீட்டினா ஒரு நாள் அது சாப்பிடாது. ஒரு மாசத்துக்கு மேல பசியில இருக்கி போடுறவனை பிடிச்சி சாப்பிடணும், புல்ல சாப்பிடாது. போடுறவனை பிடிச்சி சாப்பிடணும், புல்ல சாப்பிடுறாது. பல மாதம் பசியில இருக்கிற மாட்டுக்கிட்ட போய் மாமிசத்தை கொடுத்தா ஒரு நாளும் சாப்பிடாது. அதுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, அதுடைய உடம்புடைய சலாகியத் என்னண்டா, நீ புல்லுதான் தின்னணும், மாமிசம் தின்னலாது. அப்ப எந்த அறிவோட பிறக்குதோ அதே அறிவோட தான் அது மரணிக்கும். ஆனா மனிதனுக்கு அல்லாஹ் அப்படி இல்ல, ஒன்றுமே தெரியாம தான் உலகத்துல அல்லாஹ் கொண்டு வாரான். ஆனால் அறிவை சம்பாதிக்க கூடிய சலாகியத்தை, தகுதியை அல்லாஹ் அவனிலே ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப நாள் போக போக வளர 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 அவருக்கு என்ன செய்யும், அறிவு கூடும். இப்ப உடம்புடைய சக்தி பிறக்கிற நேரமே அந்த தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்ப அறிவினூடாக அவர் என்ன செய்கிறார் என்றா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் முன்னோக்குறாரா, இல்ல அவர் அந்த அறிவை பாவித்து மடமையிலே தன்னுடைய அறியாண்மையின் காரணமாக பாவத்துல போறாரா என்பதுதான் உலகத்துடைய வாழ்க்கையுடைய சோதனையாக இருக்கு. அப்ப அல்லாஹ் மனிதனுக்கு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி, மூளையில் இருக்கக்கூடிய புத்திய வச்சுக்கொண்டு இவன் பாவத்துல போவான் என்று தெரிஞ்சும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி, ரசூல்மார்களை அனுப்பி, வேதங்களை அனுப்பி, ஏனைய ரஹ்மத்துகளை செஞ்சு, மலக்குமார்களை அனுப்பி, ரமலான் மாதத்தையும் அனுப்பி, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஹ்மத்தின் பக்கம் அழைச்சு கொண்டே இருக்கிறான். வாங்க நீங்க, வாங்க நீங்க, வாங்கன்னு சொல்லி. ஏனென்றா உனக்கிட்ட ஒரு குணம் இருக்கு, அது எப்பயுமே பாவத்தின் பக்கம் தான் அழைச்சு கொண்டிருக்கும். அந்த பாவத்தின் பக்கம் நீ பெய்த்திடாம இருக்க, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஹ்மத்தின் பக்கம் அவனை இழுத்தெடுக்கிறதுக்கு, அமலின் பக்கம் இழுத்தெடுக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்க. அப்ப குர்ஆன்ல நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம் வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம் என்று அல்லாஹ் சொல்றான். நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்க எத்தி வைங்க, அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். நான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், நான் யாருன்ற வரைவிலக்கணம். அல்லாஹ் தன்னை பற்றி உண்டான வரைவிலக்கணத்தை குர்ஆன்ல சொல்றான். எப்படி தெரியுமா? அன்னி அனல், நான் என்றால் மொத்தமாகவே மன்னிக்கிறவன், இரக்கம் காட்டுறவன் என்ற குணமே அதுதான். எங்கிட்ட நாங்க பேசுறதுல ரெண்டு ஒன்று இருக்குது, நான் என்று சொல்றது, இன்னொன்று இருக்குது ஏண்டன்னு சொல்றது. நான்ண்டா ஏண்ட முழுசா சம்பந்தப்படும், ஏண்டன்னு சொன்னா அது வேறொன்றுதான், அது என்னோட இணைச்சிருக்கு. ஹக்கீகத்துல அது என்ன, அடிப்படையில் அது வேற. ஒருத்தர் சொல்றாரு ஏண்ட புஸ்தகம் என்று, புஸ்தகம் என்பது வேற, இவரோட அதை இணைச்சிருக்கிறார். ஏண்ட தொப்பி என்றார், தொப்பி என்பது வேற, இவர்ல இருந்து வேறுபட்டது, ஆனா இவரோட அதை இணைக்கிறார். நான்றதுக்குரிய அர்த்தம் வேறு, ஏண்டன்றதுக்கு அர்த்தம் வேறு. ஏனன்றது இன்னொன்று, நான் என்றது நான் என்ற முழுசான ஏண்ட அர்த்தம். ஆனால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ் இந்த ஆயத்துல மன்னிக்கிறவன் இரக்கம் காட்டுன்னு சொல்றான். சொல்ற மாதிரியே அதை மன்னிக்கிற இரக்கம் காட்டுறவனாகவே தான் அந்த ஆயத்தையும் அல்லாஹ் பாவிச்சிருக்கிறான். ஒன்றிருக்குது நான் இரக்கமானவன் என்று சொல்றது, இன்னொன்றைக்குது இரக்கமாவன் என்று சொல்றது, இரக்கமாக சொல்றது. அல்லாஹ் இரக்கமாகவே சொல்றான். எப்படி அல்லாஹ் சொல்றானாம், நான் என்றா தன்னோட முழுசா இணைக்கிறான் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும்.
ஆனா அல்லாட அஸாபிற்கு, அல்லாட தண்டனைக்கு, வேதனைக்கு அதுவும் மிகவும் கடுமையானது தான் என்று சொல்றான். ஆனா அது தன்னோட நானுண்டு அல்லாஹ் சேர்க்கல்ல, என்னுடையது என்று அதை வேறுபடுத்தி தன்னோட இணைக்கிறார். இமாமுனா நவவி சொல்றாங்க, அல்லாட மொத்தமான குணம் இரக்கம் காட்டுறது, மன்னிக்கிறது. எப்பயாலும் சந்தர்ப்பம் கொண்டு வந்து தேவை வந்தா அப்பதான் தண்டிக்கிறது. எந்த நேரமும் தண்டிக்கிறது அல்லாட குணம் அல்ல, தேவையுடைய நேரத்துல மட்டும்தான் தண்டிக்கும். அவ இவ்வளவு இரக்கம் காட்டுற ரஹ்மான் கிட்ட, ரப்பு கிட்ட, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சு நாங்க இந்த ரமலான அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். உண்மையிலே இப்ப நாங்க செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்குதா இல்லையா? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை வழிமுறை இருக்குதானே, இது மனிதனுடைய எல்லா நிலைமையையும் சீராக்கிறதுக்கு தான் இருக்கு. நபியோட சுன்னத்திற்கு எல்லா நிலைமையிலும் நாங்க இபாதத்துல ஈக்கிற சுன்னத்துகளை மட்டும் கவனத்துல எடுத்துக்கிறோம். ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கைக்கு கூடிய எல்லா வழிமுறைகளும் சுன்னத்து நான் என்பதுல எங்களுக்கு தெளிவொன்றில்லை. அதை நாங்க யோசிக்கிறதே இல்லை. முசாபா செய்யறது சுன்னத். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம். முசாபா செய்யறது என்ன? சுன்னத். முசாபஹா முஆனகா சுன்னத். அப்ப நாங்க முசாபா செய்யறோம், முஆனகா செய்யறோம், அப்ப ஒரு சுன்னத்தை செஞ்சிட்டோம் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நபி அவர்கள் முசாபா செய்யும் போது தன்னுடைய உடல் உறுப்புகளை எவ்வாறு வைத்துக் கொண்டார்கள், கையை எவ்வாறு நீட்டினார்கள், எந்த புன்முறுவலுடன் முன்னுக்கால உள்ளவர்களை பார்த்தார்கள், இவைகளும் சுன்னத்து தான். இதை விளங்குறதும் சுன்னத்து தான். ஆனா நாங்க அதை யோசிக்கிறல்ல. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸுடைய கருத்து வந்திருக்குது. ஷமாயிலு திர்மிதி போன்ற கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு. எப்பயுமே ரசூல்லா தண்ட உடம்ப விட அகட்டி கைய நீட்ட மாட்டான். அப்படின்டா எப்பயுமே முசாபா செய்யற நேரம் உடம்புக்குள்ளதான் கை இருக்கும், உடம்புடைய பகுதிக்குள்ளதான் கை இருக்கும். நான் வேணுண்டா அதை செஞ்சு காட்டுறேன் எல்லாருக்கும் விளங்குறதுக்கு. எங்களோட முசாபாட சின்ன ஒரு விஷயம் தான். அது எப்படி பேய்த்துட்டு நாங்க இப்படி இப்படி, இதெல்லாம் யஹூதியத். இப்படி போயிட்டு முசாபா, ரசூலுல்லாஹ்ட முசாபா எப்பயுமே உடம்புக்குள்ள இருக்கும். ஒருத்தரோட சைட்ல உள்ளவரோட முசாபா செய்யணும்டா நபி அவங்க முழுசா திரும்பி செய்வாங்க. அப்ப இதுவும் சுன்னத்து தான் என்றது விளக்கம் எங்கள்கிட்ட இல்லை. அந்த அளவுக்கு நாங்க அதுல ஆய்வு செய்யறவங்களாக இல்லை, அதை விளங்கினவங்களாக இல்லை. முசாபா செய்யறோம், நைட்டினாரு கையை கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமையில நாங்க சுன்னத்தை அதா பண்ணிட்டோம் இருக்கிறோம். நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்றேன்டா, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மாதிரி எல்லா அமல்கள்லையும் நபியுடைய தோற்றம் போக்கு இருக்குது. அமல் ரூஹானியத்தாக மாறணும் என்றால் இந்த போக்கு வர வேண்டும். தொழுவரென்று தொழுததுக்காக அது ரூஹானியத்துடைய அமலாக மாறப்போறல்ல, உயிரோட்டம் உள்ள அமலாக மாறப்போறல்ல. எப்ப மாறும் என்றா ரசூல்லா தொழுத மாதிரி தொழுதாதான் உயிரோட்டம் உள்ளதாக மாறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதினத்துக்காக உயிரோட்டம் உள்ள அமலாக மாற போலல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதச் சொன்னார்களோ, எப்படி ஓதினார்களோ அதை விலங்கெடுத்து அப்படி ஓதுவதின் மூலமாக தான் அது உயிரோட்டம் உள்ள அமலாக மாறும். அமல் செய்வது நோக்கம் அல்ல, அமலோடு வழிமுறையை பேணுவது நோக்கம். இன்னைக்கு வழிமுறை அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களை எங்களோட்டு தூரமாகி போயிட்டு, அதைத்தான் பிளான் பண்ணி யோசிச்சு பெரிய அடியொண்டு அடிச்சு எங்களை ஃபர்லேந்து தூரமாக்குறது யாருடைய நோக்கம் அல்ல, சுன்னத்திலேந்து தூரமாக்குறது தான் எல்லாருடைய நோக்க. ரமலான் மாதத்துல பசியில் இருக்கிறோம், சுன்னத்து நோம்புல இருக்கிற சுன்னத்து நிறைய மௌத்து. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனுபவம் உள்ளவங்க இன்னைக்கு இருப்பாங்க, கேட்டு பாருங்க. சஹருக்கு மிச்சம் சாப்பிட்டா நோம்பு பகலையில நல்லா இருக்குமா, கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? கேட்டு பாருங்க. புத்தி சொல்லும் நல்லா திண்டா தானே பகலையில நல்லா இருக்கேலும்.
நல்லா திண்டா வார வருத்தம் இருக்குதே, அது கொஞ்சம் திண்டா வாரல்ல. நெய் சாப்பாடு, புரியாணி, அது இதுன்னு போட்டு சஹருக்கு குத்தினொன்னே பகலடே நோம்புடு அல்லாட காவல் தான். அமலின் பக்கம் ஆர்வம் இல்ல, தூக்கத்தின் பக்கம் தான் ஆர்வம் இருக்கு. சும்மா யோசி பாப்போம். அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜருக்கு எவ்வளவு நேரத்துக்கு நாங்க எழும்புறோம்? பலமையா பாங்கு சொல்றது 5 மணிண்டா நாங்க 5 மணிக்கு தான் எழும்புறோம்னு வச்சுக்கொள்வோமே. 5 மணிக்கு தான் எழும்புறோம். பொதுவாக 20-25 நிமிஷம் அரை மணித்தியாலம் வரைக்கும் மஸ்ஜிதுகள்ல ஏனைய காலங்கள்ல ஃபஜருடைய தொழுகைக்காக நேரம் கொடுப்பாங்க. அப்ப 5 மணிக்கு எழும்பினாலும் டக் பக்கண்டு ரெடியாகி வந்து 2 ரக்காத் தொழுதுக்குள்ள டைம் இக்கிண்டு வச்சு கொண்டாலும், அப்ப ஃபஜருக்கு பின்னுக்கால தொழுது முடிஞ்சு நாங்க செய்ய வேண்டிய அமல்களை செஞ்சு வேணுண்டா தூங்குறவங்களா இருந்தாலும் ஒரு அரைவர் 1 மணித்தியாலத்துக்குள்ள தூங்கிதான் எங்கிட்ட தொழிலுக்கு போறவங்களாக இருப்போம். ஃபஜருக்கு நாங்க ரமலான் காலத்துல எத்தனை மணித்தியாலுக்கு எழும்பு போவோம்? வேண்டாம், ஒரு 1 மணித்தியாலத்துக்கு எழும்புவோம். 5 மணிக்கு எழும்புறவர் 4 மணிக்கு எழும்புறாருவோமே. அப்ப 4 மணிக்கு எழும்புறவர் 1 மணித்தியாலத்துடைய ஓய்வு நேரம் தானே எடுக்கணும். காலையிலையும் தூங்குறோம், மாலையிலையும் தூங்குறோம், இடையில டைம் கிடைச்சாலும் என்ன செய்யறோம்? ஓய்வு ஆயிக்கிறோம். எலும்பிய நேரத்தோட எழும்புறது ஒருவர், ஆனா பகலையில ஓய்வு எடுக்கிறது 4 மணித்தியாலம். ஏன் அது? நோன்பு என்பது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, நோயை தருவதல்ல. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரமலான் மாதத்துடைய சுன்னத்தான போக்கு வழிமுறை, எப்படி இஃப்தார் செஞ்சாங்க, எப்படி சஹர் செஞ்சாங்க, எப்படி ஆர்வத்தோடு அமல்கள்ல ஈடுபட்டாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையான செய்தி மஸ்ஜிதுடைய இமாம்கள் சொல்றாங்க, அல்லது தராவி தொழுறவங்க சொல்றாங்க, ஹஸ்ரத் சஃப்புக்கு போக்கலே இப்படி காட்டுறாங்க ஹஸ்ரத், கண்ணால டைமை பாருங்கோ, மிச்ச நேரம் போகுது தராவிக்கு, சுருக்கிக்கோங்க சுருக்கிக்கோங்க சுருக்கிக்கோங்க. நடக்குதா இல்லையா? இன்றைக்கு தின்னுவ நிக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் இல்லாம போயிட்டு. ஏன்? ஒரு நோம்புல என்ன சுன்னத்துகள் வழிமுறைகள் பேணப்பட்டு நோம்பு பிடிக்கப்படணுமோ அது இல்லாமக்கப்பட்டதுனால, வெறுமனே பசியில ஈக்கிறது நோக்கமாக்கப்பட்டதுனாலே, இரவையில இருக்க நின்று வணங்குற அந்த இபாதத்துடைய ஆர்வம் அப்படியே உம்மத்திலேருந்து எடுபட்டு போயிட்டு. ஒரு ஜுசு ஓதி ஒரு நாளைக்கு ரமலான்ல ஒரு குர்ஆனை தமாம் செய்யற நேரத்துல தராவி குறைஞ்சது 1 மணித்தியாலம் 1 கமணித்தியாலம் ஓதியாக வேண்டும் என்று இருந்தாலும், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அசல் தராவிக்குரிய ஹக்கீகத் அங்க வெளியாகிறது. தராவி தொழுகைக்கு எந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டதோ அந்த முறை அன்னைக்கு வெளியாகாது. 4 ரக்காத்துக்கு இடையில தராவி என்பது ஒரு பன்மையான சொல். அதோட ஒருமை தர்வி. ஒருமை என்னது? தர்வி. ஒருமையான சொல் சிங்குலர் தர்வி வரும். அரபுல 3 ஒரு வார்த்தையை 3 விதமா சொல்லுவாங்க. ஒருமை, இருமை, பன்மை என்று. ஒருமை, இருமை, பன்மை. அப்ப இருமையே எல்லா விதத்திலையும் 2 வார நேரம் அதை பன்மையில பாவிக்க மாட்டாங்க, 2 சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துல 2 இருந்தா அது பன்மையில சேர்த்துறல்ல, 3 தான் பன்மையில சேர்த்துற. அப்ப தர்வீஹ் என்பது ஒருமை, தர்வீஹான் என்பது இருமை, தராவீஹ் என்பது பன்மை. பல ஓய்வுகள் சம்பந்தப்படுறதுதான் தராவீஹ் என்பது. ஓய்வுன்ற அர்த்தம் பல ஓய்வுகள் சம்பந்தப்படுறதுதான் தராவீஹ் என்று சொல்றது. அப்ப தொழுகையில பல ஓய்வுகள் வர வேண்டும் என்றால்தான் அது தராவி தொழுகைக்குரிய சரியான அர்த்தமாக இருக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்பீரை கட்டினா 20 ரக்காத்துக்கு பிறகுதான் ஒரு ஓய்வு கிடைக்கும். அப்படித்தான் இருக்கு. ஏன்? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன வழிமுறைகள் பேணப்பட்டு நோன்பு பிடிக்கப்படணுமோ அந்த வழிமுறைகளை எல்லாத்தையும் தூரமாக்கி கொண்டோம். வெறுமனே பசியில ஈக்கிறத நோக்கமாக்கி கொண்டோம். அதனால ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸும் பெரிய பாரமாக இருக்கி, சஃப்புகள்ல நின்று கொண்டு இருக்கிறது பெரிய பாரமாய்க்கு, காலமால திக்ருக்கு நேரம் எடுக்கிறது பெரிய பாரமாய்க்கு, அமலுடைய ஆர்வத்தை கொண்டு வார மாசத்துல அமல்ல இருந்து தூரமாக இருக்க வேண்டிய நிலைமை வந்துருக்கு.
ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்துல அமல் கூட செய்கிறோம் என்ற திருப்தியில இருக்கிறோம். ஆனா ஒரு ரமலான் மாதத்துல எவ்வளவு அமல் நடக்கணுமோ அந்த அமல் நடக்கலன்ற கவலை எங்களுக்கு வருது. ஆனால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சுருக்கம் என்னாண்டா ஒரு தௌஃபீக் எங்களுக்கு தந்திருக்கிறான், புத்தி தந்திருக்கிறான், கேள்வியை தந்திருக்கிறான், பார்வையை தந்திருக்கிறான், கை கால் நல்ல வேலை செய்து. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனூடாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒவ்வொரு மாசமும் எங்களுக்கு வருது, ஒவ்வொரு வருஷமும் வருது. முந்திண்டா சின்ன காலத்துல நாங்கெல்லாம் மீக்கொள்ள ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நோன்பு வாரன்னா எவ்வளவோ மிச்ச நாளைக்கு போற வாரமா இருக்கும். இப்ப அப்படி டக் டக்குன்னு வருது, சுருக்க வருதுன்றதுனால நாங்க அலட்டி கொள்ள தேவையில்ல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சுருக்க வந்து சேருதுன்னு நினைச்சு கொள்ளணும். நாங்க சுருக்க எங்களுக்கு வந்து சேருது, இப்பதான் முடிஞ்சு நோம்பு மறுக்கா வந்துட்டு பாரு அப்படின்னு அலட்டி கொள்ளப்படாது. சொருக்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்திருக்குன்னு நினைச்சு கொள்ளணும். இவ்வளவு அவசரமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேகமா எங்கள்கிட்ட வருதுண்டா நாங்க அதை பாவிக்கிற விஷயத்துல நாங்க வேகமாக முன்னோக்குறவங்களா ஈக்கணும். ஆனால அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌஃபீக் இருக்கி ரஹ்மத் முன்னோக்கி கொண்டு இருக்குது. எங்கட நோன்பு சுன்னத்தான வழிமுறைகள்ல இருந்து தூர போனதுனால அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க அமல்ல இருக்கக்கூடிய ஆர்வத்தில இருந்து தூரமாக இருக்கிறோம். கொஞ்சமாக சாப்பிடுறது இஃப்தாருடைய நேரத்துல அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க எல்லாரும் மறந்துட்டோம். என்னாண்டா மக்ரிபுடைய தொழுகை ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கும் வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் தான் ஷாஃபி மஸ்ஹப்ல தந்தே இருக்க அனுமதி. அதுவும் எப்படி 20 நிமிஷம் சொல்ல மாட்டாங்க, எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? அதை விளங்கப்படுத்துற நேரம் ஒருத்தர் சரியான முறையில வுது செஞ்சு அவருடைய தேவையை பூர்த்தியாக்கி அவுரத்தை மறைச்சி 2 ரக்காத் தொழுது அதுக்கு பின்னுக்கால அதாவது மக்ரிபுடைய தொழுகையை ஆரம்பிக்கிறது தான் ஒரு ஆரம்ப வக்து. மக்ரிபுடைய ஆரம்ப வக்து அதுதான். தொழுது முடிஞ்சா மக்ரிபுடைய வக்து முடிஞ்சு. அப்ப இதெல்லாம் வச்சு நவீன உலமாக்கள் சொல்றாங்க ஒரு 20-25 நிமிஷம் அதான் சொல்லப்பட்டதிலிருந்து மக்ரிபுடைய சூரியன் மறைஞ்சத்திலிருந்து 25 நிமிஷம் வரைக்கும் மக்ரிபுடைய வக்து பாக்கியாக இருக்கும். அதுக்கு பிறகு மக்ரிபுடைய வக்து வெளியாகிடும், இஷாவுடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்கும் என்று சொல்றாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப எல்லா பள்ளிகள்லையும் இந்த காரணத்தை வச்சு 7 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் தான் மக்ரிப் அசான்ல இருந்து இக்காமத்துக்கு நேரம் வச்சிருப்பாங்க. ரமலான்ல மாத்திரம் ஒரு 10 இல்லாட்டி 15 வச்சிருப்பாங்க. அது பள்ளியில நடக்கிறதெல்லாம் சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நான் திண்டி எலும்பி வரக்குள்ள எனக்கு மக்ரிப் கலாவா இல்லையா? இந்த நேரத்தை வச்சு பார்த்தா அவசரமா தேவையான அளவை எடுத்துக்கொள்றது, மக்ரிப நாங்க பூர்த்தி செய்யறது, அதுக்கு பிறகு நாங்க நல்ல முறையில தேவையான சாப்பாடு திண்டு கொள்றது, தராவிக்கு நாங்க தேவையான சக்தியை எடுத்துக்கொள்றது, இப்படின்னு எவ்வளவோ அமலுக்காக எங்களை தயார்படுத்தி கொள்ளணும். அன்பார்ந்த அல்லாஹ்வினால நோக்கம் அமலாக இருந்தா சாப்பாடு தேவையாக மாறும். நோக்கம் சாப்பாடாக இருந்தா அமல் தேவையை போல உப்பை போல எடுத்துட்டு நாங்க சுருக்கிடுவோம். எது நடந்திருக்குதுன்னு எந்த வாழ்க்கையில எது நடந்திருக்குதுன்னு நாங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொண்டு இதுக்கு பிறகுகிற விஷயத்துல நாங்க முறையாக கால நேரத்தை கழிக்கக்கூடிய பேசின விஷயங்களை கேட்ட விஷயங்களை மௌத்து வரைக்கும் இஹ்லாசுடன் எதை எடுத்து நடக்கணுமோ அதை எடுத்து நடக்கிறதுக்கும், எதை தவிர்த்து நடக்கணுமோ அதை தவிர்த்து நடக்கிறதுக்கும் நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் ரஹ்மத் செய்வானாக, கபூல் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஈருலக வாழ்க்கையும் சீரானதாக ஆக்கி தருவானாக. எங்களுடைய இறுதி நேரத்தை பொருந்தி கொள்ளப்பட்டதாகவும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த வண்ண மௌத்தாக கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலைஹி